ஏய், இன்னும் தைரியம் இருந்தா எங்க ஆயா எங்க ஐயா உட்கார இடத்துல நீ உக்காந்து இருப்ப. ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. டேய் என்ன பண்ணுகிற? ஐயா எங்க ஆயா ஐயா, நீங்க பார்க் பண்ற இடத்துல வந்து பார்க் பண்ணிருக்கியா? டேய் அது ஏன்டா எந்திரி எந்திரின்னு சொல்லுகிற? ஐயா, எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. அட வாடாய முந்திரி, இது முடியாத மூலையான தெரியல, என்ன அறிவு வழி நிச்சை. சரிடா, இன்னைக்கு ஷோக்கு யார் வரா? ஐயா, ஒரே ஒரு ஆள் தான் வராரு. அவர் பேர் பிரபுவான். ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஒரு ஆம்பளை மாசமா இருக்கிறது நான் பார்த்தேன். ஏய், அது தொப்பையா இருக்கும்டா. ஐயோ, தொப்பையா? நம்ம தான் தப்பா நினைச்சிட்டப்ப. சரி, அதான் விடு. சொல்லிட்டியா மீடியாவுக்கு? சொல்லிட்டேன்யா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மியூசிக் போடுறான். அவன்கிட்டலாம் சொல்லிட்டேன்யா. அப்புறம் இந்த டீ மிக்சர் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டேன்யா. அடியாளு அடியாள் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. எல்லாம் ஓகே. பாரு, ஷோ 5 minutes ஆரம்பிக்க போது எல்லாம் பக்கமா இருக்கணும். ஓகேவாடா? ஐயா ஐயா ஐயா, மூடுக்கு வந்துட்டாரு. ஐயா, நீங்க பிரிக்க போகுது இதோட 100வது ஆளியா. சூப்பர்யா. டேக்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரியா? போயிட்டு வா, போயிட்டு வா. சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்னம்மா பண்றமா? நான் தீர்த்து வைக்கிறேம்மா பிரச்சனைய. சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லுமா, எனக்கு புரியல. ஓ, கணவன் தைக்கிற வேலை பண்றாரா? சார் போங்க சார். மா, நான் போயிட்டா ஷோ யாருமா நடத்துவா? ஓ, நான் மூடிட்டு அவரை வர சொல்லணுமா? டேய் பாத்தியா, நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்கிறா. புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுடா. ஓ, என்ன சொல்ற? நான் புலிடா, அதனால தான் அவள் சமைச்சு வச்சாலும் சாப்பிட்றது இல்லடா. மதுரைக்காரன்டா நான். டேய் உர்றா, கொஞ்சம் என்ன கையை உர்றா. உர்றா, என்ன உர்றா. சார் இப்படிதான் சார் அவர் துள்ளுவாரு. நல்லா ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற கோல்ட் ஃபிஷ் மாதிரி. சார், நான் மீனை வளர்த்த பரம்பரை இல்லை, வறுத்து சாப்பிட்ட பரம்பரை. மதுரைக்காரன். சரி சரி, நான் திருநெல்வேலி தான். நீங்கள் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க உட்காருமா உட்காருமா. ஐயா உட்காருங்க உட்காரு உட்காரு. தம்பி நீ உட்காருப்பா. ஐயா, உங்கள் பேர் என்னங்க? ஐயா, என் பேர் வந்து சமாதானம் ஐயா. முழு பெயர்? சமாதானம் பிரபுயா. சமாதான பிரபு. அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் நிம்மதிங்க சார். நிம்மதிங்க சார். அம்மா, பெரிய பேராக்கேம்மா. ஐயோ, என் பேர் நிம்மதி. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. சமாதானமும் நிம்மதியும் எப்படி சேர்ந்துச்சு? பிரதர், எங்க 2 பேரும் சேர்ந்தாங்க? 2 பேரும் சேர்ந்து என் உயிர் எடுக்கிறாங்க. அப்படிங்களா? ஓ ஆமாம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேரா சாந்த சொருபி. ஓகே ஓகே ஓகே. அப்பா, நீ யார் அவருக்கு? சார், நான் இவரோட தம்பி சார். பஸ்ஸில் வர கம்பி மாதிரி இருக்கியப்பா. சரி, உன் பேர் என்ன? தமிழ்நாட்டிலே என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட 2வது ஆள் நீங்க. அப்போ முதல்ல யார்ப்பா? செக்யூரிட்டி உள்ள நம்ம போற கேட்டார் சார். இந்த நகைச்சுவை கொஞ்சம் தவிர்த்துடலாம்ப்பா. சரிப்பா, வாங்க என்னக்கு பார்ப்போம். சொல்லுமா, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள? சார், காலையில் எந்திரிச்சு வண்டிக்கு பெட்ரோலை போட்டு ரோட்டில் போகிற வரவங்கிட்டலாம் பேச்சு வாங்கி, ஆஃபீஸில் போய் ஒரு பஞ்சை வச்சுட்டு அதிகாரிங்கிட்டலாம் பேச்சை வாங்கி, கூட இருக்கிற ஆயாங்கெல்லாம் என்ன கலாய்ச்சி, திருப்பி நான் அவங்கள எல்லாரையும் கலாய்ச்சி, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தா ஒரு மனுஷன் என்ன சார் கேட்பான்? என்ன சார் கேட்பான்? அப்பா, நீ என்ன கேட்ப எனக்கு கண்டிப்பாக தெரியும் சார். ஒரு கப் டீ சார். அந்த டீ கேட்டால் டிவி முன்னாடி உட்காந்துக்கின்னு நாடகத்தை பார்த்துக்கின்னு கழுத்தையும் திருப்பிக்கின்னு அவள் பண்ணுவா பாருங்க பட்டம். ஐயோ யோ 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 யோ, இதுக்கு ஏன்டா இவகிட்ட டீ கேட்டுன்ட்டு ரொம்ப மனவேதனையில் ரோட்டுக்கு போயிடுவோம் சார். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? சார் அதெல்லாம் நம்பாதீங்க சார். நைட்டு வீட்டில் தூங்குவோம் சார். ஓ, டிர் டிர் அப்படின்னு ஒரு சவுண்டு சார். ஒரு வேளை ஃபோன் வைப்ரேஷனோ அதுவும் இல்லை. யாருடா நைட்ல மோட்ரு போட்டதுன்னு பார்த்தா இவரு. ஒரே கொரட்டை சார். இது எப்படியாவது நிறுத்தணும் சார். ஐயோ,
அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அப்புறம் சமாதானம் சந்நிதிக்கு போயிடும். சார் டோன்ட் ஜட்ஜ் பை புக் பை நியூஸ் பேப்பர் சார். என்னம்மா சொல்ற, எனக்கு புரியல. சார் உலகத்தில் எந்த ஆம்பளை சார் கொரட்டை விடாமல் தூங்கிருக்கா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? பிரதர் நீங்க சும்மா இருங்க பிரதர். சார் நீங்க சொல்லுங்க சார். ஒரு தடவை டீ கேட்டா பரவாயில்ல, ஓயாம டீ கேட்டுட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது? நாங்க பெண்கள் இல்லையா, நாங்க பாவம். அம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா? இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கோ, நான் காஃபி கேட்பேன், அவ தர மாட்டா, நான் போய் போட்டு குடிப்பேன், அவ்வளவுதான் வாழ்க்கை. எங்க 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 யோ 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 நீதானே எங்க அக்காவை நீதானே யோ அப்பா 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 இருப்பா யாருப்பா நீ? யோ யோ நீதானே எங்க அக்கா கிட்ட பிரச்சனை நீதான் ஏன் பண்ண? அப்பா யாருப்பா அவசரத்துல இப்போ அண்ணன் கொண்ட மாதிரி வந்து நிக்கிறான், யாருப்பா நீ? யோ யோ வாய் முடியா, உனக்கு என்ன தெரியும் பெருசா? உனக்கு என்ன தெரியும்? ஏப்பா என்னப்பா நீங்க எப்படி பண்றீங்களா? அப்படியா? அப்படி மட்டும் பேச தெரியுதுல உனக்கு? பேச தெரியுதுல? வாய் முடியா, நீதான் என் அக்கா போயா. அப்பா ஏ செக்யூரிட்டி டேய் வாடா காப்பாத்துறேன். நான் என்ன பேசுறேன் பாடுறா, சாப்பாடு சாப்பிடலடா, 100 ரூபா போனஸ் கேட்கறடா, காப்பாத்துறா வாழ்ந்து என்ன. எவர்ப்பா அவர்தான் செக்யூரிட்டியா? வாப்பா பேசுங்க, நீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க வாங்க. ஏய் யாரா கலாய்கிற நீ? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரெல்லாம் கலாய்ச்சிருந்த கொதிச்சுனே இருப்பேன். அப்போ கடைசி வரைக்கும் நீ அவனை அடிக்க மாட்டல? பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. பா பிரச்சனைக்கு காரணம் அங்க இருக்கான், அவர் தான்ப்பா, பார்ப்பா. யார் சார்? இதோ இந்தாளா? இவன் தானே? தம்பி தள்ளுப்பா. மூக்க பார்த்தாலே தெரியுது. ஆமா அங்க பார்ப்பா. இங்க மாமா சார், மாமாவா சார்? சார் அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருந்தாலும் மாமா ஐயோ மாமா, எங்க அக்காவை இப்படி தாங்குவோம் அப்படி தாங்குவோன்னு சொன்னியே, பென்ஸு கார்ல ஜோடியாலாம் கூட்டின்னு போவேன்னு சொன்னியா? இப்ப பென்ஸு காரம் இல்ல, ஜோடியாவும் இல்ல, என்னையா இது? ஆனா எங்க அக்கா உன்னை பொண்ணு பார்க்கும்போது கடைசியா அழுது, அதோட இப்ப அழுவுதியா? ஐயோ எங்க அக்கா. தம்பி அக்கா நான் நடுவில் அழுததை நீ பார்க்கலப்பா. ஐயோ அக்கா. அக்கா என்னக்கா இப்படி துரும்பா இழைச்சிருக்க? எங்க அக்காவுக்கு வைக்கிற சாப்பாடெல்லாம் இவரே சேர்த்து சாப்பிட்றாரு, அப்ப அக்கா எப்படி இருக்கும்? ஐயோ என் நெஞ்சம் பொறுக்கவில்லையே, என் அக்காவுக்கு வந்த சோதனை. ஏய் நிறுத்துடா. நான் வந்ததுலேருந்து சும்மா நான் படம் காட்டுன்னு இருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு யாரும் இல்லை நினைக்கிறா? நான் இருக்கேன்டா, மதுரைக்காரன்டா. நிப்பாட்டுங்களா டேய், என்ன ஜோக் காட்டினீங்களா? என்னடா சொல்லி உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? எங்கள் அக்கா குனிஞ்சத்தலை நிமிராது நீங்கள். ஆனால் சொன்னது உண்மைதான்டா. ஒரு செல்லை ஒன்று எடுத்து கையில் வச்சு நீ குனிஞ்சத்தலை நிமிர மாட்டாதான். உனக்கு ஒன்று தெரியுமா? செல்ஃபோன் கீழே விழுந்து டெம்பர் கிளாஸ் வஞ்சி மாற்றிருப்பாங்க. ஆனால் உங்கள் அக்கா ஃபோனை தேய்ச்சி டெம்பர் கிளாஸ் தேஞ்சி போய் மாற்றிக்கிறேன். நான் கடைக்காரனே கேட்குறான் இது முதல் முறையாக இருக்குதுன்ட்டு. பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா? என்னப்பா நீங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஃபோனில் டெம்பர் உடஞ்சா மாற்றிக்கலாம், வாழ்க்கை உடஞ்சா என்னம்மா வருது? ஏம்மா இப்படியேம்மா ஃபோன் பார்ப்பீங்க? நீ ரொம்ப தப்புமா நீங்கள் பண்ணுறதானா? சார் வாய் மூடுங்க சார். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க என்ன பார்த்து? சார் அது இல்லை சார், இவ்வளோ வாய்க்கிழியே பேசுகிறாரே, அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பா எல்லாரும் பாருங்கப்பா, சொல்கிறாங்க, நம்ம கேட்போம் சரிங்களா? சொல்லுங்கம்மா. சார் ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் சார். ஃபோன் அடித்து கொஞ்சம் சீக்கிரம் வாப்பான்னு சொன்னேன் சார். உடனே வந்து நின்றுட்டாரு. வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட். மிஸ்டர் சமாதானம். சார் முழுசா கேளுங்க சார், மூக்குலயே குத்துவீங்க நீங்க. என்ன சொல்றீங்க? சார் ஷார்ட்ஸ்ல வந்து நிக்கிறாரு சார். ஓ மை காட், என்ன சமாதானம்? மாமா அட இவன் யாருப்பா? அவங்க பார்த்தால மாமா மாமா கத்து வாய் போடுறான். நீ வேற சார் கல்யாண நாள் வந்துச்சு சார். ஆசையாக ஒரு 4 லைன் கவிதை எழுதி அவகிட்ட போய் சொல்லலான்னு போனேன் சார். அம்மா நீயும் நானும் ஒன்று, இது காந்தி பிறந்த மண்ணுன்னு தான் சார் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே லபலபலம்னு அச்சுன்னு வெளில ஓட்டா சார். அவளை போய் சமாதானம் பண்ணி கூடத்துக்குள்ள நான் கொலன்னு ஆகிட்டேன் சார். சார் சார் அவர் இப்படி தான் சார் கண்டதை வளருவார். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க சார். இப்படி தான் சார் அன்னைக்கு ஒரு நாள் பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டாரு சார். நானும் ஆசையாக போனேன் சார். என்னை பீச்சில் உட்கார வச்சுட்டு லைட் ஹவுஸில் லைட் எப்படி எரியுதுன்னு பார்க்க போகிறாரு சார். இது கூட பரவாயில்ல சார், நல்ல பீம் லைட்டு மாதிரி மேலே உக்காந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு சார். யோ குண்டு மாமா, என்னன்னா எங்கள் அக்காவை நீ பாடுபடுத்திருக்க. இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை, நீ எங்கள் அக்காவை திருப்பி கொடு. இந்தா எத்தனை போ.
ஆஹா, எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா பொல பொலன்னு கொடுத்தல அந்த அக்கா கொடு. இந்தா பொலபலம் தானே, இதுதான் இருக்குது, எத்தனை போ. யோ இங்க பாரியா, மாமான்னு கூட பார்க்க மாட்டேன், எதனா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. ஐயோ இந்த குடும்பமும் வேணாம் இந்த மாமாவும் வேணாம். டேய் வாடா நம்ம அக்கா கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். போங்க போங்க, நீங்க கூட்டின்னு போங்க. எங்கள் அண்ணனுக்கு நான் வயசா இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான். அண்ணோ வாண்ணா, நீ இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் வெளியே போய் பொண்ணு தெரிவிக்கலாண்ணா. பிரதர், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க பிரதர்? பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். என்ன பிரதர், கொஞ்சம் டல்லா இருக்கீங்க, என்னாச்சு? ஆமாம் பிரதர், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு என் ஒய்ஃபுக்கும். பிரச்சனையா? என்ன பிரதர் சொல்றீங்க? ஓ, அதனால தான் கொஞ்ச நாள் நீங்க சர்ச்சுக்கே வரது இல்லையோ? ஆமாம் பிரதர், இப்போ சரியாக சர்ச்சுக்கு வர முடியல என்னால். ஓ சரி சரி பிரதர். என்னதான் ஆச்சு பிரதர், என்ன பண்ணீங்க நீங்க? அதான் பிரதர், என்னோட பிரச்சனை வந்து 3வது மனுஷங்கிட்ட கொண்டு போனேன். இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய பேரை சேர்த்து வைக்கிறாங்கன்னு சொன்னதுனால அங்கே கொண்டு வந்தேன். பிரச்சனை பெருசாகி ஒய்ஃபை கோச்சின்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு பிரதர். சரிங்க பிரதர், நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து சபைக்கு வாங்க, நம்ம அக்காவை மீட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஆலோசனைகளை கொடுப்பாங்க, எப்படி இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அவங்க பேசுவாங்க உங்ககிட்ட. ஸோ வசனமே நமக்கு அதான பிரதர் சொல்லுது, நம்ம மனைவிகளை சொந்த சரீரமாக பாவித்து அவங்க கிட்ட அன்பு கூறணும்னு சொல்லுது பிரதர். ஸோ அன்பு தான் பிரதானம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் பிரதர். அதனால உங்க பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன், நீங்க தொடர்ந்து சபைக்கு வாங்க, நம்ம அக்காவை மீட் பண்ணி பேசுங்க, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா உங்க சூழ்நிலை மாறும் பிரதர். தப்பு தான் பிரதர், இப்போ தான் எனக்கு புரியுது. நான் இனிமேட்டு தொடர்ந்து சர்ச்சுக்கு வரேன் பிரதர். எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிரதர்.